அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, துபாயிலிருந்து உங்கள் சம்சுபாய். துபாய் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ஸ்பெஷல் வந்து பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு போகிறோம். முதலாவதாக இந்த கோழியை வந்து கழுவி வச்சுருக்கு. எப்படின்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கோழியை கழுவி வச்சுருக்குது. ரெண்டாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது வந்து புதினா, மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு 100 கிராம் வர அளவுக்கு வச்சுருக்கு. மிளகு, மல்லி, சீரகம், பட்டை, கொஞ்சம் 4-5 கிராம்பு. இதை வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் ஸ்பெஷலாக வந்து நம்ம பண்ணணும். அதனால் வந்து மிளகுற கோழிக்கு எப்போவுமே அரைச்சி அதில் கலக்கிறது தான் சுவையாக இருக்கும். இன்ஷால்லா நம்ம வந்து இப்போ வறுக்கிறத பார்க்க போகிறோம். காரம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து மிளகை வந்து கம்மியாக தான் போட்டிருக்குறோம். மெதுவாக சிம்மை வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம அதை அரைச்சி மசாலா காரமாக இப்போ வதக்கலாம். நம்ம இப்போ வந்து சட்டையை காய வச்சு எண்ணெயை ஊற்றுறோம். சன்ஃப்ளவர் ஆயில், குக்கிங் ஆயில் தான் நம்ம ஊற்றுறது. ஆமாம், பார்த்துக்கிறேங்க மக்களே, இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு முதல்ல வெங்காயத்தை போடணும். இப்போ நம்ம வந்து முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். வெங்காயம் வந்து பொன்முருவல் அப்படியே வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதில் பாதி அரைச்சதில் பாதி கொட்டிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜீரகத்தூள் இந்த 4ஐயும் சேர்த்து போட்டு நல்லா அப்படியே அதையும் எண்ணெயிலே வதக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை போட்டு கிண்டி எடுத்து சுற்றிக்கிட்டே அதை சுற்றி வர நல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்து இப்போ வந்து நமக்கு இங்கே கழுவி வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை வந்து அப்படியே போடணும். அதில் சிக்கனில் எப்போவுமே கழுவி வச்சதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப அதில் போடணும். போட்டு நல்லா ஒரு கிளறி அப்படியே நல்லா கிளறி கிண்டிக்கிட்டே இருங்க. லேசாக கிண்டணும் இல்லை, ஏன்னா அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது. மசாலா வந்து இப்போ தான் எல்லா பக்கமும் சாரும், நல்லா சார்ந்துருக்கு. கிரேவி நமக்கு வந்து அழகான பெப்பர் கிரேவி கிடைக்கிற மாதிரி அந்த கலரே நமக்கு காட்டி கொடுக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டை ஊற்றி எல்லாத்தையும் மொத்தமாக படுற மாதிரி அப்படியே கிளற வேண்டியது தான். கிளறி அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சது அது தண்ணி விடும், தன்னாலேயே தண்ணி விடும். இறைச்சிகளுக்கு வந்து இயற்கையாகவே தண்ணி சத்து இருக்குது. அது வந்து இயற்கையாக வந்து தண்ணி விடும். அதுக்கு நம்ம கறி எந்த கறி ஆக்கினாலும் மூடி வச்சோம்னால அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணி இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ வந்து வெந்துக்கிட்டு வருது. இஞ்சி பூண்டுலேயே வேவுது. அந்த மசாலாவோட சேர்த்து வேகும்போது நமக்கு அந்த பெப்பர் சிக்கனுடைய ருசி கிடைச்சிடும். தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிட்டு மல்லி, புதினாவை போட்டுக்க வேண்டியது. மல்லித்தலையை மேலே போட்டுக்கணும். இப்போ நமக்கு சூடான சூப்பரான ஒரு பெப்பர் கிரேவி இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கிடைக்க போகுது. அதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம கோழி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, முக்கால் பாத்து வந்துருச்சு மக்களை. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். அதில் கொஞ்சத்தை போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கியாச்சு. பாதியை வந்து தனியாக இது மேலே போட்டு வைக்கிறக்காண்டி பாதி வச்சுருக்கோம். அந்த பாதியை வந்து இப்போ நம்ம போடுறோம். உள்ளே போட்டோம்னா இறக்க போகும்போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் கிடைச்சிடும். ஒரு கிளாஸை கிண்டிக்கிறாங்க. இப்போ நமக்கு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் மக்களை. கிரேவியோடு வச்சு சாப்பிடுவாங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருக்கு, அருமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறேங்க, ஷேர் பண்ணிக்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மக்களே. சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கிரேவிக்கு அதுக்கு டேஸ்ட்டு அருமையாக அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள்.